சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இந்த ஒரு வார்த்தையை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்த ஒரு பெருமை நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்க்கு உண்டு. வகையில் 12ஆம் இடத்திலே சனி வந்துட்டாரே, 7.5 சனி தொடங்கிடுது, ஐயையோ உமக்கு 7.5 தொடங்கிடுத்து வை அப்படின்னு நினச்சி பயந்தவங்களுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க, சனி பகவான் அள்ளித்தரப் போகிறார். என்றைக்குமே புரிஞ்சுக்கோங்க, சனி நல்லது யாருக்கு பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மைனஸ் பண்ணுவார். இப்போ யாருக்கெல்லாம் கெட்டது பண்ணுவாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுவார். இந்த சனி இருக்கிற ஸ்பெஷல் அதுதான் வக்ரம்ங்கிறது. இந்த சனி வக்ரமாகிறார். அப்போ என்ன நடக்கும்னா, சனி பகவான் அப்படியே நல்லது பண்ண ஆரம்பிச்சிடுறார். ஏற்கனவே அவர் குருவோட வீட்டில் மங்கள சனியாக தான் வராருன்னு நான் ஒருத்தன் தான் உலகம் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கேன். தி சுனாமி பாய்ஸ் எல்லாருமே உலகழின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிற ஒரே ஆள் நான் தான். 12ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். 12.1.2 பார்த்து தனப்பிராப்தியை தருகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சனி பகவான் நன்மையை தர தொடங்கிவிட்டால் யாராலையும் தடுக்க முடியாது. காரணம் என்னன்னா, அதனால தான் சொல்லுவாங்க, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். என்ன, அவர் கொஞ்சம் நீதிமான், கஷ்டப்பட்டு வேலை பார்க்க வச்சு கொடுப்பார். கொடுக்கறதுல ஒரு வகை உண்டு. சில சூப்பர்வைசர் ப்ரமோஷனை ஜாலியாக கொடுத்துருவாங்க. இப்போ சில சூப்பர்வைசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வேலை வாங்கிட்டு கொடுப்பாங்க. ஆனால் ரெண்டாவதாக பண்ணுறவங்க தான் நம்ம மனசில் நிற்பாங்க. காரணம் என்ன, அப்போ தான் அதுக்குரிய தரம் நமக்கு ஞாபகம் இருக்கும். நான் எப்படி கஷ்டப்பட்டு வாங்கினது தெரியுமா அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கும். அதனால் ஆனால் பண வரவு நிச்சயம் உண்டு. இதில் என்னென்னா, 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். நண்பர்களே, சனி 6ஐ பார்ப்பதும் ஒன்றுதான். அருமையான ஒரு நேரம் வந்ததுன்னு சொன்னால் 2 தான். காரணம் என்னென்னா, 6ஆம் இடம் என்பது என்னென்னா ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், என்னென்னா எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வியாதி கடன் கஷ்டம் தீரும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு கடன் எப்போ என்னை பிடித்த பிணிகள் எல்லாம் சரியாகும் சொல்லுங்க. காரணம், நம்மை பிடித்த முதல் துயர் எது? கடன். நம்மை பிடித்த கடன். அந்த கடனை நீ எப்படி வேணா பிரிச்சுக்கலாம். நமக்கு பெற்றவர்களுக்கு நாம் கொண்ட கடன், நம்ம வாழ்கிறவங்க, நம்ம மனைவி குழந்தைகளுக்கு நாம் படும் கடன். இந்த கடன்களை எல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சா ஒருத்தர் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறான். அதனால தான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க மக்கள், நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கேன். ஏன்னா கடனை எல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதை வாழும் காலத்திலேயே கடன் வாங்காமல் வாழ்ந்துக்கிட்டா ரெட்டிப்பு மகிழ்ச்சி. அதை சனி பகவான் உங்களுக்கு உணர்த்துவார். நண்பர்களே, என் வாழ்க்கையில் நான் பண்ணதை சொல்கிறேன். நான் கடன் வாங்கினதை நிறுத்தினதுக்கப்புறம் நிம்மதியாக இருந்தேன். எல்லாம் இருந்ததுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது ஒரு மோடு. ஒன்றுமே இல்லாதப்ப இருந்தால் சந்தோஷமாக இருக்கிறது 2வது மோடு. கடனே வாங்காமல் பரவாயில்ல சார், ஈரத்துணி கட்டிட்டு படுத்துக்கலாம், ஆனால் நிம்மதியாக இருக்கலாம். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது கடன்களை அடைக்க தொடங்குகிறீர்கள். என்று நீங்கள் கடன்களை அடைக்க தொடங்குகிறோம், அந்த அன்னையிலிருந்து நீங்கள் நிம்மதியை நோக்கி போகிறீங்க. 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஓட வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. சார் நான் சும்மா இருக்கேன் சார், மத்தியானம்னா எனக்கு 1 மணி நேரம் டைம், 10 நிமிஷம் போதும் நான் தூங்குறதுக்கு, மீதி நேரம் நான் வேலை பார்க்குறேன் சார் என்பது போன்ற எண்ணங்கள் வரும். நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோமே என்பது. ஓடிக்கொண்டிருப்பது நேரம் அல்ல, ஓடிக்கொண்டிருப்பது வாழ்க்கை என்கிறார் விவேகானந்தர். ஓடிக்கொண்டிருப்பது நேரம் அல்ல, ஓடிக்கொண்டிருப்பது நம் வாழ்க்கை. 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துட்டார். அடுத்து சனி பார்க்கிற இடம் தான் சூப்பர். அதுதான் உங்களுடைய 9ஆம் இடம். 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை தருகிறார். நண்பர்களே, அதிர்ஷ்டத்தை தரும் பொழுது என்ன ஆகும்னா, பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி வாயில் விழுந்து. நான் ஒரு ஷேர் மார்க்கெட் ஆரம்பிக்கலாம்னு நினச்ச உடனே என்ன ஆகிடுத்த, அதுக்குரிய ஆட்களை நான் சந்திக்கிறேன், அதை நோக்கி நான் பிரயாணம் போகிறேன், அதை நோக்கி என் பயணம் தொடங்குகிறது. நண்பர்களே, நமக்கு ஒரு நல்ல நேரம் வரும்போது அது அடுத்தடுத்து நடக்கும். நமக்கு ஒரு கெட்ட நேரம் வரும்போது அது நடக்காது. நேற்றிரவு கூட நான் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அதாவது நமக்கு ஒரு நல்ல நேரம் வருது அப்படின்னா அது நம்மளை கூட்டிகிட்டு போவோம் அப்படியே. அதுதான் அந்த மாதிரி நேரம் இப்போ உங்களுக்கு வந்துருச்சு. 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை மட்டுமே, அதிர்ஷ்டங்கிறதுக்கு அர்த்தம் வேற. மலேசியாவில் இருக்கிற நண்பர்கள்லாம் உடனே குருஜி சென்மி லோட்டே நம்பர்னு அனுப்ப போகிறாங்க. கனடா வாழின் ரசிகர்கள், அமெரிக்காவில் இருக்கிறவங்க யாரை கேட்டாலும் ஒரே வார்த்தை தான் கேட்குறாங்க, அதிர்ஷ்டம் வருன்ட்டீங்க, லாட்ரி நம்பர் சொல்லிட்டு போயிட்டே இருங்க, 4 டிஜிட் நம்பர், உங்களுக்கு பாதி எனக்கு பாதி. ஏங்க அது தெரிஞ்சால் நானே ஃபுல் நம்பர் வாங்கிட்டு போகிறேன். அதிர்ஷ்டம் என்றால் என்ன தெரியுமா நண்பர்களே? ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும் போது அதே கம்பெனியில் இன்னொரு ஆர்டர் கிடைக்குது, அதுவும் எனக்கே கிடைச்சிருச்சு, அதுக்கு பேர் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா என்ன? எனக்கே தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கிறது தான் அதிர்ஷ்டம். நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன? தினமும் எனக்கான பாதையை தீர்மானிப்பது அதிர்ஷ்டம். அந்த மாதிரி உங்களுக்கான வழியை, அதிர்ஷ்டத்தை வேலையில் தேடுங்க. அதிர்ஷ்டத்தை கோரையை பார்த்துட்டு உட்காந்துருந்து கொட்டுமானு தேடக்கூடாது. அதிர்ஷ்டத்தின் பொருள் வேறு. மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்திற்கான நேரம் வந்துவிட்டது. இந்த சனி வக்ரமாகும் பொழுது உங்களுக்கு சனி இரட்டிப்பு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தருகிறார். இதெல்லாம் ஒரு பக்கம். இது வரைக்கும் கடந்த இந்த மிஸ்டர் சனி பகவான் போன மே மாதம் வந்தார் சார்,
ஆமாம் சார், இந்த மே வரைக்கும் 1 வருஷம் ஆகுது சார். ஆமாம் சார், 1 வருஷமாக நான் தூங்கவே இல்லை சார். 1 வருஷமாக நான் ராத்திரியானா 1 மணி ஆனால் போதும் சார், நாங்கள் 1 மணிக்கு மேலே தான் சார் பேசிக்கிறதே. அந்த மாதிரி டிப்ரெஷனில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் சார். நாளைக்கு காலையில் என்ன பண்ண போகுது, பொழுது என்ன விடிய போகுது, ஒன்றுமே புரியலையே. அப்படி நம்ம எதை நோக்கி வாழ்க்கை போகுதுன்னே தெரியலையே. நம்ம ஒரு ரூட்டில் போனால் வாழ்க்கை ஒரு ரூட்டில் போகுது. அப்படி தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. இனிமே உங்களுக்கு பாதை கிடச்சிரும். ஓகே, நமக்கு இவ்வளோ வேலையா? நண்பர்களே, ஆரம்பத்தில் வேலையை பார்த்து பிரமிப்பாகும், அப்புறம் அந்த வேலை வாழ்க்கை முறையாகும், அப்புறம் அது நடைமுறையாகும். இந்த உடம்பும் மனசும் அந்த வேலைக்கு பழகிடும். நீங்கள் நினச்சி பாருங்கள், வி ஆர் நாட் தட் மச் பிஸி தேன் ஏ கமிஷனர், தேன் ஏ சிஎம், தேன் ஏ பிரதமர். அவ்வளோ பிஸியில் நம்ம கிடையாது. என்ன, நம்ம அவ்வளோ லோடை ஏற்றுக்கல, நமக்கு பழக்கம் இல்லை. இன்னும் நிறைய லோடு வரும்போது நம்ம இன்னும் பழகுவோம். மேசராசிக்காரர்கள், உடலை இரும்பாக்கி கொள்ளுங்கள். கரிகாலா, உடம்பு இரும்பாக்கிக்கடா, பிஸியாக போகிறீங்க. அதனால் ஹாப்பியாக இருங்க. என்னைக்கு வேலை மேலே பிஸியாக இருக்கீங்களோ காலை தூக்கி விட்டுக்கோங்க, கரெக்டான ரூட்டில் போகிறீங்கன்னு அர்த்தம். எனக்கு நிறைய லெசர் டைம் கிடைக்குது சார், பொழுதே போகல சார் அப்படின்னா நம்ம ஏதாவது ஆங்கு ரூட்டில் போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். நமக்கு டைமே இருக்கக்கூடாது, அப்போ தான் கரெக்ட் ரூட்டுன்னு அர்த்தம். மேசராசிக்காரர்கள், மகிழ்ச்சியுடன் ஸ்வீட்டெடு கொண்டாடு. சனிப்பயிற்சி ஆளையே மாற்ற போகுது. சனி தரும் 3 ஜாக்பாட் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். அது என்ன ஜாக்பாட்டு என்றால், நண்பர்களே, சனி பகவான் பொதுவாகவே ஒரு அள்ளி கொடுக்கும் கடவுள். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு தான் நம்ம சொல்கிறோம். அவ்வகையில் இந்த சனி பகவான் 12ஆம் இடத்துல வந்து 7.5 சனி சார். அவர் 7.5 சனி சார், அவர் எங்கே சார் எனக்கு நல்லது பண்ண போகிறாரு? கவலைப்படாதீங்க, அவர் வக்கரம் அடைந்து விடுகிறார். ஜூன் 27, இந்த ஜூலை 27லேருந்து வக்கரம் அடைகிறார். இந்த வக்கரம் அடைந்த சனி பகவான் உங்களை யார் சொல்லுவாங்கல்ல, அன்பே சிவம் படத்தில் என்ன சொல்லுவாங்க, ஒருத்தனை தாக்கணும்னு வந்துட்டு அந்த மைண்டு மாறுதே, அதுதான் கடவுள்மாங்க. அந்த மாதிரி உங்களை 7.5 சனி வந்து தாக்கணும்னு வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, வக்கரமானவனு நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதுதான் சார் கடவுள். ஸோ அப்போது சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ண போகிறார். எத்தனை நாள்? டிசம்பர் வரைக்கும். அப்போ 7.5 சனி பற்றி பயப்பட தேவையில்லையா சார்? பயப்பட தேவையில்லை. உங்களை அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார். ஏன்னா அவர் நல்ல சனியாக மாறுகிறார், குருவால் பார்வை பெறுகிறார். சனி தரும் முதல் ஜாக்பாட் சொல்லட்டுமா? 12லிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம்னா என்ன? படிப்பு. இது வரைக்கும் ஒழுங்காக படிக்காத பசங்களாம் சூப்பராக படிப்பீங்க சார். ஃபோக்கஸே இல்லாமல் இருக்கான் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். கவலையப்படாதீங்க, சூப்பராக படிப்பார். நுழைவுத் தேர்வு போய் வந்துட்டு இருக்கு சார், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கமிட் ஆனா சார், நீங்கள் இப்போ எக்ஸாம் வரப்போது படிக்காமல் இருக்கார் சார், கவலைப்படாதீங்க, படிப்பார். அந்த மாதிரி 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம் சார். பணம்னே ஒன்று, அதை என் கண்ணால் பார்த்து எத்தனை நாளாவது தெரியுமா சார் அப்படிங்கிற மாதிரி. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இனிமேல் பணம் வரும். அதை என்னடா நம்ம கம்பெனி திடீர்னு பிக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரிலாம் நடக்கும். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கையிலே பணம் வருகிறது. அடுத்ததாக அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி எது இல்லைனாலும் பரவாயில்ல, டாக்டர்கிட்ட போனால் ஊசி போட்டுக்கலாம். ஆனால் விட்டமின் எம் இல்லைன்னா டாக்டருக்கு பே பண்ணவே காசு இருக்காது. ஏன்னா விட்டமின் எம்ங்கிறது அவ்வளோ முக்கியம். விட்டமின் எம் இஸ் ஃபார் மணி. மணி 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 தான் முக்கியம். அதை சனி பகவான் பார்க்கும் பொழுது பெரும்பணத்தை தருகிறார். அதில் ஒரே டிராபேக்கு கொடுக்குற ஒரு சனி. அதனால் என்ன பண்ண, தூக்கி அவரே ஃபண்ட்ஸில் மூவ் பண்ணிடுவார். இப்போ இப்படி வந்த மாதிரி இருக்கும், அப்படியே ஓடி போய் எல்லாமே சேவிங்ஸாக மாறிடும். நல்லதுங்க, சேவிங்ஸாக தானே இருக்கு, விடுங்க. அப்போ அடுத்ததாக சனி பகவான் கடன் அடைக்க முயற்சி பண்ணுகிறார். 6 மாதத்தில் உங்களை எப்படியாவது ஏதாவது நீங்கள் நல்லபடியாக சொல்லி கேட்கலன்னா ஒரு சொந்தக்காரனை விட்டு ஏதாவது பேச விடுவார். கடனை நீ அடைச்சே திருவணும், நான் அடைச்சிட்டு வந்து காட்டுறேன், நான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுறேன்டா. சிபில் ஸ்கோர் இல்லை, உங்களுக்கு லோனே இல்லைன்றான் பேங்க்காரன், நீ என்னடா எனக்கு கொடுக்குறது, நானே சேர்த்து வச்சு காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஏதேனும் ஒரு ஸ்பார்க்கு. நண்பர்களே, வாழ்க்கையில் சரசரன்னு முன்னுக்கு வந்தவங்களாம் யாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு வெறி வந்து முன்னுக்கு வந்தவங்க தான். அந்த வெறி உங்களுக்கு வரப்போகுது. சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து 9ஐ பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது என்ன? பாக்யஸ்தானம். பாக்கியத்தை சனி பகவான் பார்க்கையிலே அதிர்ஷ்டம் வருகிறது. அதிர்ஷ்டம்னா நான் அடிக்கடி சொல்வேன், என்ன அதிர்ஷ்டம் சொல்லுங்கள் உங்களுக்கு? பொதுவாகவே அதிர்ஷ்டம் என்றால் என்ன? நம்ம நினச்சிக்கிறோம் ஏதேனும் வந்து நமக்கு லாட்ரி வந்தால் தான் அதிர்ஷ்டம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மையிலே அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்றால், நம்ம வந்து எதை எதிர்பார்த்து காத்திருந்தோமோ அது இயல்பாகவே எளிதாக நடந்துவிட்டால் அது அதிர்ஷ்டம். ஆனாலும் இது ஒரு விஷயம், நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சனி 9ஐ பார்க்கும் பொழுது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். காரணம் என்னவென்றால், சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு ஆபத்து. அப்பாவுக்கு ஆகாத அந்த கிரகம் என்பதால் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி, ஆப்ரேஷன் மாதிரி எதாவது பண்ண சொல்லுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. ஆக இந்த சனி தரும் 3 ஜாக்பாட்டில் முதல் ஜாக்பாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண வரவை தருகிறார். ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு ஜாக்பாட்டே தான். முதல்ல 7.5 சனி கிளியர் ஆகுது, அதுதான் மெயின் ஜாக்பாட்டு. 2ஆவது ஜாக்பாட்டை என்ன பண்ணுறாரு, கடனை அடைக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாக்கி நல்ல வேலை, பெட்டர்மெண்ட் வேலை. சாரி, என் கம்பெனியில் என்னோட வேலையில் மட்டும் எனக்கு வந்து
ஓவர் டைமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். பக்கத்து ஷாப்பில் எனக்கு டெய்லி இனிமேல் செட் ஆகிடுச்சு. 3:30 மணிக்கு ஷிஃப்ட் முடியும். நான் அந்த வேலையை பார்த்துட்டு நான் 8:30 மணிக்கு வீட்டுக்கு போவேன். டெய்லி 5 மணி நேரம் ஓவர் டைம் கிடைக்கும். இந்த மாதம் ஃபுல்லாக சேர்த்து வச்சா ஒரு கடன் அடைப்பேன். அதுதான் இதுக்கு பேர் தான் திட்டமிடல். இந்த திட்டமிடல் உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்த 6 மாதத்துக்குள்ளே அந்த கடனை அடைச்சிட்டு வெளியே வந்துடுவீங்க. அடுத்து 9ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்காத போஸ்டிங்லாம் கிடைக்கும். அவங்க மேஷராசிக்காரர்களுக்கு 3 ஜாக்பாட் இதுதான் அதிர்ஷ்டம். ஆக உங்களுக்கு 100க்கு 95 மார்க் பிரமாதம். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர் இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகு ஆகட்டும், கேது ஆகட்டும், சனி ஆகட்டும், சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவினுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை x2 போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை என்ன சொல்லலாம்னா, மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அது வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம்னு நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, எனக்குன்னு ஒரு விஷயம் எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழே போய்ட்டு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடம் வாங்க, உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி
ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.